சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழே இந்த ஈஸ்வரி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க பார்த்தா தமிழுக்கு பயங்கரமா சந்தோஷமாயிருது. அப்பாடா, எப்படியோ நம்ம நுழைவுத் தேர்வு எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்காண்டி தமிழ் புக்கெல்லாம் எடுத்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா இந்த சாவித்திரி, ஈஸ்வரி, சித்ரா, தாமரை நாளும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. பாத்தியாமா, எப்படியோ இவன் நினைச்சதை சாதிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு, இல்லடி இங்க என்னமோ நடந்திருக்கு. அது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் முதல்ல பத்திரிக்கை காதுக்கு போயிருக்கு. பத்திரிக்கை காதுக்கு மட்டும் போனது இல்லாம மினிஸ்டர் காதுக்கு வேற போயிருக்கு. மினிஸ்டர் எப்படி இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு, ஆமா மதினி, நம்ம கிட்ட அண்ணன் என்ன சொல்லுச்சு, பத்திரிகையாளர்கிட்ட நான் அப்படி சொல்லலைன்னா என் அரசியல் வாழ்க்கை அம்போன்னு ஆயிரும். ஊருக்காரர்களுக்கும் பத்திரிகைக்காரர்களுக்கும் மட்டும்தான் நான் இந்த மாதிரி அவளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லிச்சு. இப்போ மறுபடியும் அதே பத்திரிகைக்காரங்க வேற வந்து கேட்குறாங்க. இந்த பத்திரிகைக்காரங்க கேட்கறதெல்லாம் செய்தியில வேற வரும். செய்தியில பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க, அப்ப அண்ணே இவளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறான்னு தான் நினைப்பாங்க. அப்ப அதை அண்ணன் பண்ணலைன்னா எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க. அது பக்கமும் நியாயம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சரிதான் அத்தாச்சி, எப்படி நம்ம பேசுனது அவங்க காதுக்கு போயிருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள இருந்து யாரோ பத்திரிகைகிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பத்திரிகையில இருந்து எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிக்கு பார்த்தா சந்தேகம் வந்துடுது. அப்பதான் பார்த்தா அப்பத்தான் வருது, என்னடி ஏதோ 4 பேர் நின்று என்னமோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஏமா நான் உன்ட்ட ஒன்று கேட்குறேன், எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கேட்கவும், என்னடி சந்தேகம் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா அப்பத்தா கேட்கவும், நம்ம வீட்டுக்குள்ள நடந்த விஷயத்த நீ தானே பத்திரிகையார்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் என்னடி சொல்ல போறேன் பத்திரிகைக்காரவட்ட, அவங்க கிட்ட எப்படி சொல்லணும்னு கூட எனக்கு தெரியாது, நான் என்னடி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கேட்கவும், நீயும் சொல்லலையா, அப்புறம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் பத்திரிகைக்காரர்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அதுவா, அது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்தா, நான் பத்திரிகைக்காரட்டெல்லாம் போலடி, நேரா மினிஸ்டரோடைய பொண்டாட்டி இருக்குல்ல காவேரி, அதுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சாவித்திரி, சித்ரா, ஈஸ்வரி எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. மினிஸ்டர் ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் சாக்காயிறாங்க. அப்பதான் பார்த்தா அப்பத்தா, என்னடி எல்லாரும் ஒரே அதிர்ச்சி ஆயிட்டீங்க, காவேரிக்கு தான், காவேரி நம்ம வீட்டுக்கு ஏற்கனவே வந்திருக்குல்ல, காவேரிக்கு ஃபோன் போட்டேன், வீட்டில் நடந்த விவரம் எல்லாத்தையும் சொன்னேன், அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தன்மையாக பேசிச்சு. அந்த பிள்ளை பண்ண ஏற்பாடில் தான் இன்னைக்கு மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. இந்த ராஜாங்க இருக்கியால, வீட்டில் இருக்கிற யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், நிற்கிறீங்களே 4 பேர், நீங்கள் எப்படியாவது அவளை டாக்டருக்கு படிக்க விடாமல் என்னெல்லாம் பண்ணி தடுக்கணும் தான் நினைப்பீங்க. அப்போ உங்ககிட்ட சொல்கிறதே வேஸ்ட்டு தான். நான் சொன்னாலும் இப்போ கேட்க மாட்டேன், செய்து சொன்னாலும் கேட்க மாட்டேன், அப்போ யார் சொன்னால் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு தோணுனது மினிஸ்டர் தான். அதான் மினிஸ்டர் மூலமா காய் நகர்த்தி பார்த்தேன், எல்லாம் சரியா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் இந்த நாளுக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. இருங்கடி இருங்க, அதிர்ச்சி ஆகிட்டே போய்கிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இதையும் போய் நீங்க ராஜாங்கத்திட்ட சொல்லுங்க, ஆனா அவன் நம்ப மாட்டேன், அதுக்கேத்த மாதிரி நான் பேசிக்கிடுவேன், புரியுதா? நீங்க எப்படியாவது அவளை டாக்டருக்கு படிக்க விடாம தடுக்கிறதுக்கு தான் நீங்க பிளான் போட்டீங்க. நான் அவளை எப்படியாவது டாக்டர் ஆக்கணும் தான் சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாப்போண்டி, அவ கண்டிப்பா டாக்டர் ஆகத்தான் போறா, உங்க முகத்துலலாம் கரிய பூசத்தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமா கொழுந்து விட்டு எரியுது. கிளவி நமக்கு எதிராகவே சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு, அப்ப கிளவிதான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா வர வர நடவடிக்கையே சரியில்லை, எல்லா பக்கமும் அவளுக்கே சாதகமா நடந்துகிட்டு இருக்கு,